பண்ண முடியலடா. இன்னும் எனக்கு நிறைய டாஸ்க் இருக்கு. என்ன மாயா, என்ன டாஸ்க்? சொல்றேன், வெயிட் பண்ணு. மாயா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நாளைக்கு பர்த்டே. ஆமா, ஜீவாவுக்கு பர்த்டே. கதிருக்கு பர்த்டேடா. கதிர் தான் ஜீவா, அது நமக்கு தெரியும்ல. ஜீவா பர்த்டேனாலும் கதிர் பர்த்டேனாலும் ஒண்ணு தானடா. மாயா, கதிர் தான் ஜீவான்னு நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு கதிருக்கு பர்த்டே. ஆனா அது கதிருக்கே தெரியாது. அவன் பிறந்ததுல இருந்தே அவனுடைய உண்மையான பர்த்டேவை கொண்டாடி இருக்க மாட்டான். இந்த பிறந்த நாள அவன் கொண்டாடணும். அவன் கொண்டாடுறதுக்கு நான் ஏற்பாடு செய்ய போறேன். என்ன மாயா பண்ண போற? வீட்ல நடக்க வேண்டிய ஃபங்க்ஷனை கதிர்க்காக நான் ரெஸ்டாரண்ட்க்கு மாத்திருக்கேன். அது ஓகே. எப்படி கதிர் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவேன்? கதிர் தான் கேக் வெட்டுவான். எப்படி மாயா? கதிர் பெரியப்பா கிட்ட ஜீவாவுக்காக அவர் வாங்கி வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸ அவர் கையாலேயே வாங்கி போட்டுக்க போறான். பெரியப்பா வாங்கி வச்சிருக்கிற கிஃப்ட கதிர் தான் பெரியப்பா கிட்ட இருந்து வாங்கிக்க போறான். அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிப்பான். எப்படி இதெல்லாம் எப்படி நடக்கும்ன்ற? எப்படின்னு இதுக்கு மேல தாண்டா யோசிக்கணும். என்ன மாயா, மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சிட போகுது. கதிர், நீ, நான், நம்ம எல்லாருமே மாட்டிக்க போறோம். பாவம் கதிர், அவன் பர்த்டே அன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வேணுமா? பர்த்டே அன்னைக்கு தாண்டா பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும். எப்படி பண்ண முடியும்? அதாண்டா யோசிக்கிறேன். எப்படி யோசிச்சாலும் இது ரிஸ்க் தான் மாயா. அப்படியே கத்தில நடக்கிற மாதிரி ரிஸ்க். ரிஸ்க் எடுத்து கத்தி மேலேயே நடக்கிறவங்க இருக்காங்க சீனு. எந்த விஷயமும் தானா நடக்காது. ரிஸ்க் எடுக்கணும், ஜெயிக்கணும். நீ கவலைப்படாத, இந்த விஷயத்தை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிப்பேன். ஏய், ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்ல மாட்டியா? ஆல் தி பெஸ்ட். சரி சீனு, இந்த விஷயத்தை எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம்? மாயா, இதை யோசிக்கும் போது எனக்கு பயம் வருது, நடுக்கமா இருக்கு. எனக்கு அப்படியே குளிர் ஜோரம் வந்துரும் போல இருக்கு. அப்படியா? அப்போ என்ன கட்டி பிடிச்சுக்கூடா. நிஜமாவா? மாயா, நீ சீரியஸா தான் சொல்றியா? டைம் கரெக்டா பாடுறா. 12 இல்ல 11:55. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு 12 ஆகிறதுக்கு. சரிடா, எதுக்கு இந்த நேரத்துல வீடியோ கால் பண்றீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இல்லாம பண்ண மாட்டீங்க, சொல்லுங்க. ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் போன் பண்ணோம். என்ன விஷயம் சொல்லுமாயா? நம்ம குடும்பத்தோட வாரிசு இருக்காருல்ல, ஜீவா. அவருக்கு நாளைக்கு நட்சத்திர பிறந்த நாள். என்ன சொல்ற? ஜீவாவுக்கு ஸ்டார் பர்த்டேவா? ஆமா கதிர். யார் சொன்னா? எப்படி தெரியும் உனக்கு? பெரியப்பா தான் சொன்னாரு. ஒரு நோட்ல அவன் பிறந்தப்போ எழுதி வச்சிருக்காரு. அந்த நோட்டு இப்பதான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஜீவாவுக்கு நாளைக்கு ஸ்டார் பர்த்டே. இத சொல்றதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணீங்க? அப்புறம் சொல்ல வேண்டாமா? பெரியப்பா ஜீவாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்காருல்ல. கிஃப்ட் வாங்கியிருக்காரு, கேக் கட்டிங் இருக்கு, டின்னர் இருக்கு. எல்லாமே நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் நடக்க போகுது. அப்போ அப்பா நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரா? ஏன் அங்க வராரு தெரியுமா? நீங்க வீட்டுக்கு வரமாட்டீங்கல்ல, அதான். நம்ம ஜீவாவோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல நீங்க எல்லாம் இருந்தா எப்படி? அதனாலதான் வீட்ல நடத்த வேண்டிய ஃபங்க்ஷனை ரெஸ்டாரண்ட்க்கு மாத்தினேன். எப்படி ஐடியா? கிரேட். சரி சரி சரி, மணி 12 ஆக போகுது. நாம எல்லாரும் சேர்ந்து ஜீவாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணலாமா? பர்த்டே விஷ் எல்லாம் எப்படிடா, அதெல்லாம் பண்ணுமான்னு? கண்டிப்பா பண்ணணும் கதிர். ஜீவா வயசுல யாரோ ஒருத்தர் ஜீவாவா நினைச்சு கேக் கட் பண்ண வச்சு, ஜீவாவா நினைச்சு ட்ரெஸ் கொடுத்து கிஃப்ட் கொடுத்து கொண்டாடலான்னு பெரியப்பா முடிவு பண்ணிருக்காரு. அப்படி செய்யறத பரிகாரமா அத்தை நினைக்கிறாங்கடா. ஜீவா சீக்கிரமா வர அது உதவும் நம்புறாங்க. அப்போ ஜீவா சீக்கிரம் வந்துருவான்ல? ஏய், என்னடா நாங்க ஜீவா ஜீவான்னு பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எதையோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? கதிர், ஜீவா யாருன்னு தெரியும்ல?
ஜீவா நம்ம குடும்ப வாரிசு. அவன் நம்ம வீட்டுக்கு வர்றதுனால பல விஷயங்கள் நடக்க போகுது. பெரியப்பா இப்ப இருக்கிறத விட அவன் வந்தான்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பெரியம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நாம சந்தோஷமா இருப்போம். அதனால ஜீவாவுக்கு நம்ம 4 பேரும் சேர்ந்து விஷ் பண்ணலாமா? நமக்கு 12 மணிக்கு வாழ்த்து சொல்லணும்னு தான் இப்ப மாயா ஃபோன் பண்ணிருக்கா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Jeeva. Happy birthday to you. தேங்க்ஸ். அம்மா, உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே நடக்குது. இது வரைக்கும் மற்றவங்க பிறந்த நாள் கொண்டாடினது தான் வேடிக்கை பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு பிறந்த நாளை யாருமே கொண்டாடினது இல்லை. மற்றவங்க கேக் கட் பண்ணுவாங்க, gift கொடுப்பாங்க, விஷ் பண்ணுவாங்க, வீடியோ எடுப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல. ஆனா இன்னைக்கு எல்லாமே நடக்க போகுதுமா. அது காரணமே நீதான். கதிர், எங்க ஆளை காணோம்? கதிர், உன் முகத்தை பார்த்த பிறகுதான் முதல் முறையா உன்னோட ஆசீர்வாதத்தோட இந்த குடும்பத்தோட நான் பிறந்த நாள் கொண்டாட போறேன். இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல.